வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த எபிசோட் நான் பார்க்க போகிறது துரந்தர் 2 த ரிவெஞ்ச், அதோட ரிவ்யூ. இந்த படத்தை பார்த்தாச்சு. நான் பார்த்தது வந்து பெரிய ஸ்க்ரீனில் இல்லை, டவுன்லோட் பண்ணி ஒரு நல்ல பிரிண்ட்டை தான் பார்த்தேன். ஆடியோ எல்லாமே கிளாரிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஹிந்தி வெர்ஷனில் பார்த்தேன், சப்டைட்டில்ஸ் இருந்தது. சப்டைட்டில்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஹிந்தி வெர்ஷனும் ரொம்ப கிளியராக, டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹிந்தி வெர்ஷனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே டைலாக்ஸ்லாம் புரியுது. அந்த அளவுக்கு தான் இருக்குது டைலாக்ஸ். படத்தில் டைலாக்ஸ் ரொம்ப கம்மி தான். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது துரந்தர் 1க்கு நான் ரிவ்யூ தரல. துரந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட எனக்கு துரந்தர் 2 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ஒரு ஃபிலிம் லவர்ஸ், இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் படம் தான். இந்த மாதிரியான ஒரு பாகிஸ்தானை வச்சு உளவாளிங்க, அதாவது இந்த இந்தியன் ஸ்பைஸ், ரா ஏஜென்ட்ஸை வச்சு நிறைய படங்கள், நிறைய வந்து படங்கள் வந்திருக்கு. ஆதித்யா தார் இதுக்கு முன்னாடி வந்து ஊரி படம் எடுத்தார். அது ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான மூவி, சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. துரந்தர் 1 எவ்வளோ பெரிய ஹிட்டு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். துரந்தர் 2 ஆல்ரெடி 2 நாள்லேயே இந்த படம் வந்து 350 crores வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி இட் இஸ் இந்த பிரேக் இவெண்ட்டு. 250 crores தான் இதோட பட்ஜெட்டு. இது வந்து இப்போயே வந்து இது வந்து ப்ராஃபிட் ஸ்டோனுக்குள்ளார போயிடுச்சு. இந்த படம் எந்த அளவுக்கு ரேஞ்சில் போய் தொடும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் யூகிக்கவே முடியல. டெஃபினட்டாக இது வந்து மினிமம் 1500 crores வந்து கிராஸ் பண்ணுங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த படத்துக்கு அப்புறம் ஆதித்ய தாரோட மார்க்கெட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளோட ரன்வீர் சிங் எங்கேயோ போயிட போகிறாரு. ஷாருக் கான், சல்மான் கான், ரன்பீர் கபூர் இவங்கெல்லாம் விடுங்க. ஈவன் ராஜமௌலி அவரோட ஹீரோஸு, அவரோட படங்களை விட ஆதித்யா தாரோட படங்கள் இன்னும் அதிகமாக ஃபியூச்சரில் பேசப்படும். அதுக்கான எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி பேசியிருக்கு, நின்று பேசியிருக்கு. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் தான். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபியூச்சர் படமோ இல்லை வந்து ஒரு ஆர்ட் படமோ கிடையாது. இந்த படம் பார்க்குறப்ப நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய எலிவேஷன் மூமெண்ட் இருக்குது, மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப என்டர்டெய்னிங்கான பேக்ரவுண்ட் மியூசிக்கு, நிறைய வந்து இந்த தீதி தீதி பாட்டு, அப்புறம் வந்து சும்மா சும்மா பாட்டு, அந்த மாதிரி நிறைய ஹிட் சாங்ஸு, இங்கிலீஷ் சாங்ஸு, ஹிந்தி சாங்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேக்ரவுண்டில் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி தோணுதுன்னா, பி சென்டர், சி சென்டர், அந்த ஹிந்தி பெல்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த யூபி, ஹரியானா, அந்த பெல்ட்டை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததே ஒழிய, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட சீரியஸ்னஸை வந்து இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டான மியூசிக் வந்து கொஞ்சம் அதோட குவாலிட்டி ஆஃப் மேக்கிங்கை கம்மி பண்ணிடுச்சு அப்படி தான் சொல்லுவேன். இந்த படம் பார்த்து முடிச்சப்போ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக வந்து 3.45 hours, அதாவது 3 hours 45 minutes எந்த இடத்துலையும் வந்து போராக இல்லை, தொய்வு இல்லை. சில இடங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாலிட்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க இல்லையா, இந்த பாகிஸ்தானில் வந்து இந்த மினிஸ்டர்ஸ் யார் வர்றது போகிறது அப்படின்ட்டு அந்த ஒரு 1/2 hour வந்து பயங்கர கொஞ்சம் லேகிங்காக இருந்தது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டர், அதாவது இந்த ஷாரா அர்ஜுன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருப்பாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து ஹீரோவுக்கு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கூட மேட்ச் ஆகிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஹீரோயின்ஸ் இவங்க 2 பேர் தான். சொல்லப்போனால் அந்த ஒரு பொண்ணு தான் அந்த படத்துலேயே, அப்புறம் எல்லாருமே ஆம்பளைங்க தான். இவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள கெமிஸ்ட்ரியை ரொம்ப டீசெண்டாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. படத்தில் இந்த வயலன்ஸு, ரொம்ப ப்ரூட்டலான வயலன்ஸு, இதை தவிர இந்த படத்துக்கு இந்த ப்ரூட்டல் வயலன்ஸ் கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து டெரரிசம், பாகிஸ்தான், இந்தியா, இந்த பார்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால கண்டிப்பாக இவ்வளோ டெரரிசம், ப்ரூட்டல் வயலன்ஸ் வந்து தேவைப்படுது, ரத்தம்லாம் தேவைப்படுது. சில விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், சில விஷயம்லாம் எக்ஸாகரேட் பண்ணப்பட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையிலே நடக்கலையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்காம படத்தை பார்த்தீங்கன்னா 200% உங்களை வந்து படம் வந்து என்கேஜிங்காக வச்சுருக்கோம். அடுத்து என்ன நடக்கும். அதாவது இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ் என்னன்னு பார்த்தா, இதோட பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் பிளே, கண்டினியூட்டி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மெயினாக ரன்வீர் சிங்கை சுற்றி தான் படம். நம்ம படத்தை வந்து ஒரே நேர்கோட்டில் ரன்வீர் சிங்கை ஃபாலோ பண்ணியே பார்க்குறோம். அவர் எது செஞ்சாலும், எவ்வளோ அக்கிரமம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ ப்ரூட்டலான விஷயம் செஞ்சாலும் சரி, அவர் ஜெயிக்கா வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஹீரோவோட என்கேஜ் பண்ணி நம்மளையும் பயணப்பட வைக்கிறது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம். இந்த படத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் மோடி வந்து ஒரு கரன்சி சேஞ்ச் பண்ணுவார். 1000 rupees, 500 rupeesலாம் வந்து பேன் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து பிளாக் மணி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அது எதனால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்போ புரியல. நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து எலெக்ஷனுக்கோசரம் நிறையா வந்து பிளாக் மணிஸ் இருக்கும், அதை வந்து
டம்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட எய்மாக இருக்குன்னு நினச்சோம். அது இருக்கலாம், அது வந்து கண்டிப்பாக அதோட சைட் பெனிஃபிட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பிஎம்ஓ, ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டோ பிஎம்ஓ வந்து இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த ஒரு நைட்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு மேஜரான ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசனை இந்த படத்தில் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனால் அது உண்மையாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இப்படி இருந்ததுன்னா அட சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனால் அதே மாதிரி இன்டர்வல் பிளாக்ல வந்து இந்த இன்டர்வல் பிளாக் அப்புறம் வந்து இந்த ஹீரோயினும் அந்த சாரா அர்ஜுனும் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இல்லையா, இவர் வந்து இந்தியன் ஏஜென்ட். 2 பேரும் உட்காந்து பேசுகிற அந்த சீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன். அவ்வளோ சூப்பராக ரிவீல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிளியராக ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இந்தியாவோட ரா ஏஜென்சி, இந்த ஸ்பை இதெல்லாம் வந்து இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தானே ஒழிய மக்களுக்கு எகென்ஸ்டாவோ, பாகிஸ்தான் மக்களுக்கு எகென்ஸ்டாவோ, இல்லை பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாவோ பண்ணுறதில்ல. பாகிஸ்தானில் இல்லீகலாக இருக்கிற தாவூத் இப்ராஹிம், அல் கொய்தா இந்த மாதிரியான வந்து ஒரு டெரரிசம் குரூப்பை வந்து ஃபுல்லாக பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து எங்கள் கண்ட்ரிக்கு உள்ள டேஞ்சரை விட உங்கள் கண்ட்ரிக்கு அதிகம் அப்படின்னு அவங்க வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க விதம், அதை கன்வின்ஸ் பண்ணுற விதம் அந்த ஹீரோயின்ட்ட ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும் வந்து இட் இஸ் டு சேவ் இந்தியா, நாட் டு அட்டாக் பாகிஸ்தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற அந்த ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் பிளைண்டாக வந்து இந்த இஸ்லாமிக்கையும் ரிலிஜியனையும் பாகிஸ்தானையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. வி ஆர் நத்திங் அகேன்ஸ்ட் த ரிலிஜன், த பீப்புள். ஓகே, பீப்புள் ஆர் சேம், காட் இஸ் சேம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, தப்பு பண்ணுறவன் ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, டெரரிஸ்டாக இருந்தால் அவனை டெரரிஸ்ட் தான் சொல்லணும். பேட் பீப்புள் ஷுட் பி கன்சிடர்ஸ் அ பேட். ஓகே, அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்க தான் செய்யணும். இதை வந்து ஏன் வந்து சப்பக்கட்டு கட்டிட்டு இங்கே வந்து இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த விஷயத்தை இந்த படத்தை வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. நிறைய கூஸ்பம் மூமெண்ட் இருக்குது. குறிப்பாக வந்து ரன்வீர் சிங்கு அடித்து தூள் கிளப்பியிருக்கார் மனுஷன். அவ்வளோ சூப்பராக நம்மளும் வந்து இந்த படம் பார்க்குறப்ப யூ வில் பிகம் அ ரன்வீர் சிங், அந்த அளவுக்கு என்கேஜாக ஆயிடுறீங்க. சூப்பராக இருக்குது. படத்தில் நிறைய வந்து இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நிறைய சினிமேட்டிக்கான விஷயங்கள், சினிமாவுக்காக கமர்ஷியலுக்காக நிறைய விஷயம் சேர்த்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத்லாம் வெறும் பைஜாமம் போட்டுட்டு அவ்வளோ கலவரம் நடக்கிற இடத்துல வந்து சும்மா பிஸ்டலை வச்சுக்கிட்டு மற்றவனை சுட்டுட்டு இருப்பாரு, அவருக்கு எதுவுமே ஆகாது. அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் சரி, கோடாலியில் வெட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோவுக்கு இருக்கிற ஆளுங்க ஒரு 4-5 பேர் தான். அவர் வந்து உட்காந்த இடத்துல வந்து இவனை போட்டு தள்ளுறாரு, அவனை போட்டு தள்ளுறாரு. பார்த்தீங்கன்னா இந்த கபாலியில் ரஜினி வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் வந்து வேலை வாங்குவார்ல, எல்லா இடத்துலையும் அடிப்பார்ல, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. பாகிஸ்தானில் அவங்களோட இடத்துல அவங்க க்ரௌடில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஹீரோ வந்து ஒரு 2-3 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை பண்ண முடியாது, இத்தனை பேரை வந்து காலி பண்ணுறது அப்படிலாம் வந்து எனக்கு அதெல்லாம் வந்து பயங்கர சினிமேட்டிக்காக இருக்குது. நிறையா சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதர்வைஸ் இந்த படம் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டு. எல்லாரும் பார்க்கலாம். இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். தயவு செய்து வந்து இது வந்து சங்கி படம், இது அது என்ன ஒரு இந்தியான்னு சொன்னால் சங்கியா, பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொன்னால் சங்கியா, எனக்கு உண்மையே புரியல. சங்கினா என்ன, அதுக்கு சரியான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்களை விமர்சனம் பண்ணுங்க. ஸோ திஸ் மூவி இஸ் ஒர்த் டு வாட்ச். இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து வெப் சீரிஸ் நிறையா வந்து ஸ்பெஷல் ஆப்ஸ் 1, ஸ்பெஷல் ஆப்ஸ் 2, பிளட் ஆஃப் பிளட்டு இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். பட் ஆஸ் அ மூவியாக இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வெப் சீரிஸில் எடுத்தால் ஒரு 16 எபிசோடில் எடுத்திருக்க வேண்டிய படத்தை இவ்வளோ ஒரு பேக்கேஜாக சூப்பராக கம்ப்ளீட் ட்ரீட்டாக கொடுத்தது வந்து சூப்பராக இருக்குது. சில விஷயங்கள் எனக்கு படத்தில் புரியல. எதுக்காக வந்து அந்த பொண்ணை வந்து இந்தியாவுக்கு கூட்டு வரலன்னு இவ்வளோ வேலை பண்ணுறாங்க. சாதாரணமாக வந்து என்னமோ தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் போகிற மாதிரி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போயிட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் எடுத்து இந்த ஊருக்கு கொண்டு வரதுல என்ன சிக்கல் இருக்க போகுது. ஆனால் அந்த விதத்தில் நமக்கு எந்த வித ஒரு ஃபீலும் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வந்து அந்த பொண்ணுக்கும் ரன்வீர் சிங்கும் பக்கத்தில் இருந்து பார்த்தா 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரியல. ஏதோ அந்த பொண்ணு மாதிரியும் ஒரு அப்பா மாதிரி இருக்காருங்கனால அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபீல் ஆகலை, கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி
அந்த சாரா பேர் என்ன, அந்த சாரா அர்ஜுன், ஆமாம், அந்த சாரா அர்ஜுனோட அப்பா தான் வந்து இந்த மினிஸ்டர்னு கடைசியாக ரிவீல் பண்ணுறாங்க. அது தேவையே இல்லை. அப்படி அவர் வந்து உண்மையிலே அவரும் ஒரு இந்தியன் ஏஜென்ட்டாக இருந்தால் ஆரம்பத்திலே அவர்கிட்ட சொல்லியிருந்தா இன்னமும் வேலை வந்து ஈஸியாக இருக்கும். இதில் என்ன எனக்கு உண்மை புரியல. ஈவன் அவங்க 2 பேரும் தனியாக உட்காந்து பேசுகிறப்ப கூட வந்து நமக்கு தான் அது சஸ்பென்ஸாக இருக்க வழியா என்ன சொல்கிறது, அவங்களுக்குள்ளார எதுக்காக சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அது வந்து சும்மா ஒரு ட்விஸ்ட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்ச மாதிரி தெரியுது. அதே மாதிரி 2வது வந்து இந்த படம் பார்த்துட்டு வரப்ப கடைசியாக வந்து ஏன் வந்து இந்த அவர் வந்து மறுபடியும் கிராமத்துக்கு போகிறப்ப அவங்க தங்கச்சியும் பார்க்குறாங்க, அதே மாதிரி அம்மாவையும் பார்க்குறாங்க, 2 பேரும் வந்து விடோவாக நிற்கிறாங்க. அதை பார்த்து ஃபீல் பண்ணுறாரா, இல்லை வந்து அவங்க ஹஸ்பண்டை நம்ம கொன்னுட்டோம், அதாவது மச்சானை கொன்னுட்டோம் அப்படிங்கிற கில்ட்டி ஃபீலிங்கில் அவர் இருக்கிறாரா, அவர் உள்ளார போவாரா இல்லை வெளில போவாரா, அது எதுவுமே புரியல. அது என்ன வந்து டைரக்டர் சொல்ல வர்றாருன்னு புரியல. இந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருக்கு. யூ வில் என்ஜாய். ஒரு வந்து என்ன சொல்றது, ஒரு ஷாருக் கான், ரஜினி, விஜய் படம் பார்த்த மாதிரி, ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 4.2 அவுட் ஆஃப் 5 ஸ்டார். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி மறுபடியும் இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். அந்த மாதிரி ரிப்பீட்டட் வேல்யூ இருக்குது. ஆனால் இந்த படம் பார்த்து உங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படாது. அதாவது ஒரு படம் பார்த்துட்டு வந்து பெருசாக ஃபீல் ஆகி 2 நாள் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, தூக்கமே இருக்காது, அதே நினப்பாகவே இருக்கும். எஸ்பெஷலி காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் எலமெண்ட் இந்த படத்தில் இல்லை. இந்த படம் வந்து ஒரு என்ஜாயபிளான வாட்சாக தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா.